பொதுவா தேவனை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, தேவன் இருக்காரு அப்படின்னா எதுக்காக கெட்ட விஷயம் நடக்குது? எதுக்காக கொலை நடக்குது? எதுக்காக கொள்ளை நடக்குது? எதுக்காக மனிதன் அவதூறு பேசுறான்? எதுக்காக தீமை செய்யறான்? கெட்டவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த கெட்டவர்கள் எல்லாம் தேவன் அழிச்சிட வேண்டியதானே? எல்லாரையுமே நல்லவரா வச்சிட வேண்டியதானே? எதுக்காக கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது? ஆண்டவர் இருந்தால் அதெல்லாம் தடுத்துட வேண்டியதானே இப்படின்னு கேட்கக்கூடிய இது பலதரப்பட்ட மக்கள் பல ஃபேக்டர்ஸ்ல இருந்து உலக தேவன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கைக்கு எதிராக எழக்கூடிய விமர்சனமும் கேள்விகளும் இது பொதுவான கேள்வி. பலதரப்பட்ட ஃபேக்டர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல தேவன் எதுக்காக மனிதனை படைத்தார் என்ற ஒரு விஷயம் தெரியணும். அப்பதான் இந்த கேள்விக்கு நான் சொல்ற பதில் கொஞ்சமாவது புரியும். ஆண்டவர் எதுக்காக மனிதனை படைத்தார் அப்படின்னா தன்மேல் அவன் அன்பு கூறுவதற்காக. இந்த நம்ம யாருக்குன்னா நம்முடைய பழைய வீடியோவில் படித்து பார்த்துருப்போம். லிவிங் ஸ்டாக் வேற, லிவிங் சோல் வேற. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் தன் வாயின் வார்த்தைகளால் உண்டாக்கடவுன்னு சொன்ன தேவன் மனிதனை மட்டும் பூமியின் துகள்னால் எடுத்து தன்னுடைய கைகளினால் வணைந்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதி அவன் ஜீவாத்மாவானான். லிவிங் சோல் அப்படிங்கிறது மனுஷன் மட்டும்தான், ஆத்துமா உடையவன். மற்றதுக்கு எல்லாமே உயிர் இருக்கும், ஸ்பிரிட் இருக்கும், ஆவி இருக்கும். ஆத்துமான்றது கிடையாது. இதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? சரி, இந்த ஆத்மாவை முதல்ல மனிதனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆத்மா இருந்தால் தான் அவன் சுயமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இப்போ சுயாதீனம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தின் மேல மனிதனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம். சுயம் என்பது அடுத்தவர்களுடைய யோசனை இல்லாமல் தானாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன். இதுதான் சுயம். அதனாலதான் ஏதேன் தோட்டத்துல அந்த புசிக்கக்கூடாத கனியையும் வைத்தார். ஏதேன் தோட்டத்துல எல்லாமே புசிக்கக்கூடிய கனியா வச்சா ஆதாமுக்கு சுயம் தேவை இல்லையே. அப்போ ஒருத்தன் இது நல்லது இது கெட்டது அப்படின்று மனசாட்சியை பயன்படுத்தி, அதாவது அந்த சுயத்தை பயன்படுத்தி, செல்ஃப் வில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த செல்ஃப் வில்லை பயன்படுத்தி முடிவு எடுக்கணும் அப்படின்னா அங்க ஒரு கெட்ட விஷயம் இருக்கணும். அந்த சுயம் இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதனால தேவனை அன்பு கூற முடியும். எப்படி அன்பு கூற முடியும்? ஒரு பொண்ணோ இல்லை ஏதோ நமக்கு தேவைப்பட்ட ஒரு உறவை நம்ம கத்திய கழுத்துல வச்சு இன்னிலேருந்து நீ 6 மாசத்துக்கு நான் லவ் பண்ணணும், இல்லைன்னா நான் கொன்னுருவேன் அப்படின்னா அந்த கத்தி தான் பேசுதுமே தவிர சுயமா ஒருத்தங்களால லவ் பண்ண முடியாது. இல்லை ஒருத்தன்ட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து இந்த 10 லட்ச ரூபா தந்திருக்கேன், நீ இனிமே என்ன நேசிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பணத்தால ஒரு அன்பை வாங்க முடியாது. அந்த 10 லட்சம் காலியானதும் அவன் ஓடிடுவான். ஸோ அன்புன்றது ஒருத்த மேல நம்ம காட்டுறது அவனா பண்ணினா தான் முடியுமே தவிர நம்ம வேற எதையுமே விலைக்கிரயமா கொடுத்து பெற முடியாது. அதனாலதான் தேவன் ஜீவ பலியானார் அந்த அன்பை வாங்குவதற்கு. அவனுக்கு சுயத்தை கொடுத்து அவன் சுயமாக தன்மேல் அன்பு காட்ட வேண்டும், தன்னை நேசிக்க வேண்டும் என்று தேவன் நினைத்தார். அதனாலதான் ஜீவ பலியானார் இல்லையா? இப்போ இந்த சுயத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்தாதான் அவன் தேவனை அன்பு கூறுவான். அதனாலதான் சுயத்தை கொடுத்தார். அந்த சுயம் இருக்க வேண்டும் என்றால் அங்க தீமையும் இருக்கணும், நன்மையும் இருக்கணும். இப்போ ஒரு விரலை காட்டிட்டு இந்த விரல் சின்னதா பெருசான்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. 2 விரலை காட்டி தான் இதுல எது பெருசுன்னு கேட்கலாம், இல்லை எது சின்னதுன்னு கேட்கலாம் இல்லையா? இதே மாதிரிதான் அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த விருட்சம் புசிக்கக்கூடாத ஒரு விருட்சத்தையும் வச்சு அதை சொன்னார், இதை புசிக்காதுன்னு சொன்னார். அதனால ஆதாம் புசிக்கல. ஆனால் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து ஆதாமை பாவத்துக்கு உட்படுத்தியது. அப்போ சுயம் இல்லை என்றால் ஒரு மனிதனால தேவனை நேசிக்க முடியாது. அதனாலதான் தேவன் சுயத்தை கொடுத்தார். இந்த சுயத்தை பிசாசு வஞ்சித்தான். தேவன் நன்மை தீமை என்பதை ஒரு மனிதன் தன்மேல் அன்பு கூறுவதை கொண்டு அவனே தீர்மானிக்க வேண்டும் என்று சுயத்தை கொடுத்தார். நம்ம இந்த சத்தியம் புரியாம நாம் நம்மளுடைய சுயத்தை தவறாக பயன்படுத்தி நம்ம தீமைக்கு உட்படுத்தோம். அதனால நம்ம தீமை செய்கிறோம், நம்ம தீமையில இருக்கிறோம். அது தீமை என்று அறியாமலே தீமையை செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அதான் வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு அந்த பாவத்தை செய்யறான தவிர தேவன் அவனை பாவம் செய்யறதுக்கு அனுமதிக்கவோ அல்லது அந்த பாவத்தை தேவன் உருவாக்கவோ இல்லை. அவர் சுயத்தை வைத்தார் தன்னை அன்பு கூறுவதற்காக. மனிதன் அதை துஷ்பிரயோகம் செய்தான். இதுதான் சத்தியம்.